Hello everyone. Welcome to our Facebook Live Echoes Within with Dr. Nila. ஸோ நம்ம லைஃப்ல நமக்கு எல்லாருக்குள்ளயுமே ஒரு மெசேஜ் இருக்கு இந்த உலகத்துக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அப்படி ஒரு மெசேஜை அவங்க ஜேர்னில இருந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் லாவண்யா, ஏ டென்டல் சர்ஜன். அவங்க இப்போ she's not only a dental surgeon now, இப்போ அவங்க ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் அண்ட் டயட்டிஷியன் ஃபார் விமன். ஸோ அவங்க ஜேர்னி பத்தி இன்னைக்கு நம்ம கேட்கலாம். ஸோ லெட் அஸ் வெல்கம் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் லாவண்யா டு தி ஸ்டேஜ். வெல்கம் டாக்டர் லாவண்யா. தேங்க்யூ மேம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். யா, வெல்கம். இட்ஸ் மை பிளஷர். இந்த லைவ்ல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு மை பிளஷர். ஸோ நம்ம நிறைய பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆடியன்ஸுக்கு உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ நான் கொடுத்துருக்கேன், உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம், நீங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி நீங்க உங்களோட ஜேர்னில இருக்கிறதே ஒரு மல்டி டாஸ்கிங் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் டாக்டர், நம்ம டென்டல் ஃபீல்டுலயும் வந்து ஒரு பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் டாக்டரா இருக்கீங்க. ப்ளஸ் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் பண்ணிட்டு ஹீலர் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நீங்க நம்மளுக்கு சொசைட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மேம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம். ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்குமே எவ்ரி ஹியூமன் பீயிங் டிசர்வ் தட் ஹீலர். அவங்களுடைய லைஃப்ல வந்து கண்டிப்பா ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு ஜாப் லைஃப் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே தேவைப்படும் மேம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சர்வீஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்றது எனக்கு உங்களை பர்சனலா வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்க வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச். இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ். ஓகே மேம். ஐ எம் டாக்டர் லாவண்யா. நான் வந்து டென்டல் சர்ஜனாக இருக்கேன். இங்கே நம்ம தேனியில் ப்ரைவேட் கிளினிக் வந்து மோர் தேன் 5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கிளினிக் நேம் வந்து வேல் டென்டல் கிளினிக். ஸோ வந்து நம்ம ஃபிட்னஸ் சென்டர் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன். என்னன்னு பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே விமன் ஹெல்த் என்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜில் இருக்குது, அதுவும் இந்த மாதிரி காலகட்டத்தில் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணி எனக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சது ஹெல்த் ரிலேட்டடாக. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெனிஃபிஷியலான விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நீலா மேம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சூப்பர். ஸோ ஃப்ரம் டென்டிஸ்ட் டு ஜிம் ட்ரெய்னர் அண்ட் டயட்டிஷியன், எப்படி, என்ன இன்ஸ்பிரேஷன், எங்க இருந்து இந்த ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? அந்த ஜேர்னி, அந்த ஸ்டோரி, எப்படி ஒரு டென்டிஸ்டா இருந்து எப்படி நீங்க ஒரு ஜிம் ட்ரெய்னர் ஆனீங்கன்னு அந்த ஸ்டோரி கொஞ்சம் ஷேர் பண்ணி முடியுமா? ஷியோர் மேம். அதுதான் எனக்கு லைஃப்லேயே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டான விஷயம் மேம். கண்டிப்பாக என்னோட லைஃப்பில் வந்ததில். ஸோ ஒரு ப்ரொஃபஷன், அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் லைஃப், கிட்ஸ் அப்படிங்கும்போது எல்லா ஃபீமேல்ஸ் மாதிரியுமே எல்லா ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு ஹடல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து ஒரு ஜாப் லைஃப்ங்கிறது நான் போனது. பட் பிஃபோர் 3 இயர்ஸ் அப்படிங்கிற டைமில் என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம், அதை இந்த டைமில் கண்டிப்பாக இப்போ மேம் கேட்ட ஒரு அழகான ஒரு கொஸ்டினோட உங்ககிட்ட நான் ஓப்பன் அப் பண்ணி ஷேர் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப் டைமில் ஹெவி வெயிட் அப்படிங்கிறது ஒரு 98 கேஜிஸ்க்கு நான் பிஃபோர் 3 இயர்ஸ் வந்து போனேன். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஒரு சரியான ஃபுட் ஹேபிட்ஸ் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் பார்த்துப்பேன், ஆனால் என்னுடைய ஹெல்த்தை நான் பார்த்துக்க மாட்டேன். ஃபேமிலியில், ஹஸ்பண்டில், ஒரு கிட்ஸாக இருக்கட்டும், அப்பா அம்மாவிலேருந்து எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பேன், ஆனால் என்னுடைய ஹெல்த்தை நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலை. எனக்கு அந்த டைமில் நான் என்ன மாதிரி எல்லா ஹியூமன்ஸுக்கும் இருக்க மென்டாலிட்டி தான், எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல்ஸ், நான் செல்ஃபிஷாக இருந்துடக்கூடாது, எல்லாருக்காகவும் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே இருக்கும். நம்ம அதை ஓவர் கேரிங்காக இருந்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில். பட் என்னோட ஸ்டேஜில் நான் வந்து அந்த இடத்துல நான் பண்ண மிஸ்டேக் தான் என்ன அந்த மாதிரி அந்த ஒபியஸ் கண்டிஷனுக்கு, ஒரு சடன் தைராய்டு ரைஸு, ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு ஸ்டாமினாலாம் பார்த்தீங்கன்னா என் பையன் ஓடிட்டே இருப்பான், அவனை போய் என்னால் ஓடி பிடிக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டேர்ஸில் நான் வந்து கிளினிக்குக்கே நாங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போகணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் என்னால் ஸ்பீடாக நடக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ணி அந்த ஒரு டைமில் எனக்கு ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சது, இது வந்து வேலைக்காகாது, இதே மாதிரி நம்ம கண்டினியூ ஆகுறோம் அப்படின்னா நம்மளே சீக்கிரத்தில் பேஷண்ட் ஆயிடுவோம்.
ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கும்போது இதுக்கு மேல நம்ம வந்து நம்மள ஒரு செல்ஃப் கேர் எடுத்தாதான் இது வரைக்கும் நம்ம குழந்தைய பாத்துக்கிறோம், பேரண்ட்ஸை பாத்துக்கிறோம், ஃபேமிலியை பாத்துக்கிறோமா, அது கண்டினியூ ஆக முடியும். நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம வந்து லாங் ஸ்டாண்டிங்க்கு யாரையும் டிபெண்ட் பண்ணாம பாத்துக்க முடியும். அப்படிங்கும் போதுதான் பிசிப்பட்டியில இருக்கக்கூடிய ஜாஸ் ஃபிட்னஸ் சென்டருக்கு 3 இயர்ஸ் பிஃபோர் நான் போய் ஜாயின் பண்ணேன். அங்க என்னுடைய மாஸ்டர் அருண் பாண்டியன் சார் அவங்க கைடன்ஸ்ல எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெயிட் லாஸ்க்காக தான் போனேன். போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்டா பார்த்தீங்க அப்படின்னாலே ப்ராப்பர் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பிளானிங், டயட் பிளான்ஸ், ஒர்க் அவுட்ஸ் ரொட்டீனா வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அர்ச் பண்ணல. ஸோ எனக்கு கன்சிஸ்டண்டா ரெகுலர் பேசிஸ்ல நான் டெய்லி ஒர்க் அவுட்ஸ் வர்றேன். என்னோட டெய்லி டயட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நான் ஷெட்யூல் பண்ணி கொண்டு வர்றப்போ எனக்கு ரிசல்ட் வந்தா போதும் அப்படிங்கிற பேலன்ஸ் நான் கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வெயிட் லாஸ் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாலே எனக்கு அப்போ ஒரு ஸ்டேஜ் வந்து வெயிட் லாஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்ற விஷயத்தை எடுக்கும்போது அந்த பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அது எல்லா ஃபீமேல்ஸ்க்கே கிடைக்கணும். இன்னொரு விஷயம் நான் இந்த இடம் சொல்லிக்கிறேன். ஒரு ஃபிட்னஸ் சென்டர், ஜிம் அப்படின்னாலே இது வந்து மேல்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட் தான். அவங்க தான் ஜிம்முக்கு போகணும், அவங்களுக்கு தான் ஃபிட்னஸ் சென்டர் அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. எனக்குமே இருந்துச்சு. நான் சொல்றேன் ஃப்ராங்கா, 3 இயர்ஸ் முன்னாடி ஜிம்முக்கு போறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட், ட்ராக் பேண்ட் போட எனக்கு அவ்வளோ ஷையா நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒபீஸாவும் இருந்தது ஒண்ணு. இன்னொன்னு மேல்ஸ் அதிகமா இருப்பாங்க ஜிம்ல வந்துட்டு. ஸோ நம்ம போய் எப்படி நம்ம ட்ராக் டிஷர்ட்லாம் எப்படி போடுறது அப்படின்ட்டு ப்ராமிஸ்லி ஒரு 1 இயருக்கு நான் சுடிதாரில தான் போனேன். வித் ஷால் ஒரு சுடிதாரில போய் நான் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். அவ்வளோ கான்ஷியஸா இருந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எனக்கு ஒரு நியூவா இருக்கு. யாருமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்கை வச்சு நம்மள ஒரு டிட்டர்மைன் பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லா ஃபீமேல்ஸ்க்கு இருக்க எல்லா மைண்ட் செட்டுமே எனக்கும் இருந்து போயிட்டு அந்த 1 இயர் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. அந்த நம்மளால இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுதா? ஐயோ நம்ம இவ்வளோ செடன்ட்ரியா இருந்தோமே, ஒரு தம்பி கூட ஓடக்கூட முடியலையே நம்மளால. அடுத்து ஒரு ஹெவி வெயிட்ஸை வந்து நம்ம நார்மலா இருக்கக்கூடிய தண்ணி கேனா ரோல் பண்ணிக்கிட்டே கொண்டு போய் வந்து ஹஸ்பண்டோட ஹெல்ப்பை கேட்டு வந்து கவுத்தி வைக்க சொல்றது. ஒரு எந்த ஒரு விஷயமா இன்னொரு இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே ஆக்டிவிட்டீஸ். நம்ம வந்து டெய்லி போய் எதுவும் வெயிட் லிஃப்ட் பண்ண போறதில்ல. எதுவும் வந்து நம்ம ஒரு சாம்பியன்ஷிப்பா போய் ஒரு ஸ்டேஜ் ஏற போறதில்ல. நம்மளோட ரொட்டீன் ஒர்க்ஸ்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சராசரி வீட்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க்கு, நம்ம ஜாப்ல பண்ணக்கூடிய ஒர்க்கு, ஒரு பஸ்ல நம்ம டெய்லி போய் டிராவல் பண்றோமா, ரொம்ப நேரம் நம்மளால நின்னுட்டே போறோம். ஒரு முட்டி வலி வருது, இல்ல ஒரு ஃபுட் பெயின் நமக்கு வந்து ஃபேஸ் ஆகுது. அப்படிங்கிற மாரி விஷயங்கள்ல இருந்தே நெறைய நெறைய எனக்கு சேஞ்சஸ் கிடைச்ச விஷயங்கள நான் நெறைய ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு ஒரு அடிக்ஷன, ஒரு பாசிட்டிவ் அடிக்ஷன இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டு மேல உண்டு பண்ணுச்சு. ஸோ அப்பதான் நான் என்ன மாரி யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம இத ஒரு வெயிட் லாஸா மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். த்ரூ அவுட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டா நம்ம இத கண்டிப்பா அடாப்ட் பண்ணணும். எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்ல அப்படிங்கும் போதுட்டு, நம்மளுடைய மசில் ஃபார்மேஷன் டெஃபினட்டா நமக்கு ஒரு ஏஜிங் ப்ராசஸ்ல நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு ஷ்ரிங்கேஜ் ஆகுதா, இல்ல ஹேர் லாஸ் ஆகுதா? நம்ம நெறைய ஃபீமேல்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஹேர் ஸ்பா பண்ணிக்கிறோம், ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறோம், ஒரு மேக்கப் கிட் வச்சு நம்ம எங்க போறோம்னாலும் நம்மள ரெடி பண்ணிக்கிறோம். ஆனா வந்து நம்ம யாருமே நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் அது வந்து நமக்கு ஏஜிங் ஆறப்போ என்ன மாரி விஷயங்கள ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்ல. டெஃபினெட்லி அதுவும் இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல நமக்கு ஜாயிண்ட்ஸ் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரத்திலே நம்ம ஃபேஸ் பண்றோம். இப்போ முட்டி வலி இல்லாதவங்க, பேக் பெயின் இல்லாதவங்கள பார்க்கவே முடியல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மசில் லாஸ் அப்படிங்கிறதே நம்மளோட அதிகமான அந்த ஜங்க் ஃபுட்ஸ் பிளஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற விஷயம் இப்போ ரொம்ப நமக்கு வந்து ஃபேஷனபிள் ஆயிடுச்சு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேக் கட்டிங் அப்படிங்கிற செலிப்ரேஷன்லேயே இப்போ வந்து ப்ரௌனீஸ் அப்படிங்கிற விஷயம் ப்ரிடாமினன்ட்டா வருது இல்லைங்களா? ஸோ அது இல்லாம ஒரு பார்ட்டி இல்ல. ஒரு எல்லாருமே ஒரு கிட்ஸோட செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த 2 விஷயங்கள் இல்லாம யாருமே எடுத்துக்கிறது இல்ல. ஸோ அந்த மாரி டைம்ல தான் நமக்கு வந்து அந்த மசில் லாஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஏஜிங்ல கூட வர்றது கிடையாது. அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்னாலே மசில் லாஸ் நமக்கு வந்துருது. அந்த விஷயம் நெறைய பேருக்கு அவேர்னஸ் இல்ல. இத நான் மெயினா ஃபீமேலுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீமேல் தான் ஒரு ஃபேமிலியோட ஹெல்த்த டிட்டர்மைன் பண்ற சென்டர் கீ ரோல் ப்ளே பண்றோம். ஸோ நம்ம ஹெல்த்தியா இருக்கோம், அந்த ஹெல்த் கான்ஷியஸா இருக்கோம் அப்படின்னா, ஹோல் ஃபேமிலி வந்து அதோட பெனிஃபிட்ஸ கண்டிப்பா வந்து அட்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கீ ரோல் தான் இத வந்து நான் மெயினா சூஸ் பண்ணதே. ஃபீமேல்ஸுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அவங்க மூலமா அவங்களோட ஹோல் ஃபேமிலி வந்து பெனிஃபிட் ஆகணும். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். நிறைய பல்பா மூமெண்ட்ஸ் எனக்கேவும். ஏன்னா யூஸ்வலா ஜிம் ட்ரைனிங் இதெல்லாம் போகணும்னா ஓகே நம்ம அழகாகணும், நல்ல ஷேப்பா இருக்கணும். மேக்ஸிமம் இந்த ஆட்டிடியூட் தான் இருக்கு, பர்டிகுலர்லி விமனுக்கு.
அண்ட் மேக்ஸிமம் அந்த இன்ட்ரெஸ்டும் போயிடுது ஒரு ஏஜுக்கு மேல. இதுக்கு மேல நம்ம அழகாக என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு போயிடுறாங்க. அண்ட் ஆஸ் யூ செட், பியூட்டிஃபுல்லி செட், ஒரு மேக்கப் கிட் அதை வச்சு எப்படியோ ஒப்பேத்திடும். பட் ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸ், மசில் ஸ்ட்ரென்தனிங், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏஜிங் அப்போ அது நமக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் விமனுக்கு பர்டிகுலர்லி இது எவ்வளவு தூரம் முக்கியம், மோர் தேன் வெயிட் லாஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஷியோர் மேம், ஷியோர் மேம். நான் டைம் அதிகம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற இது இல்ல, நான் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஏன்னா இது மெயின் கான்செப்டுக்கு இப்பதான் வந்திருக்கோம். ஏன்னா எனக்கே இது ஒரு நிறைய பல்பான் மூமெண்ட்ஸ் இதுல. சோ சொல்லு கேட்கலாம். ஷியோர் மேம், ஷியோர் மேம். மேம் நம்ம வந்துட்டு ரொம்ப மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னாலே ஸ்டாமினா நமக்கு லோவர் ஆயிடுது மேம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மேல் பாடிஸோட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஃபீமேல் பாடிஸ் பை நேச்சுரலாகவே ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ அதை நான் அந்த ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணப்போ தான் நான் பார்த்தேன். அப்போ வந்து நம்ம மேலே தப்பே இல்லை, நேச்சுரலாகவே காட்ஸ் கிரியேஷன். நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பியூபர்ட்டி, ஒரு ப்ரெக்னன்சி, டெலிவரி, அந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த அபவ் 40 வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து மெனோபாஸ். ஸோ அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே ஃபீமேல் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நேச்சுரலாகவே. ஸோ அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரணும், கம்ப்ளீட்டா வெளியில வரணும், நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்னு கூட சொல்லக்கூடாது மேம், நம்மளை வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கே கண்டிப்பா நம்மளோட ஜாயிண்ட் ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ அது இந்த நான் மேல சொன்ன எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே நமக்கு அக்யூரேட்டா வந்து ஒரு ஜாயிண்ட் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிரெக்னன்சி பீரியட்ல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை ஈக்குவலி வந்து நம்ம கிட்ஸுக்கு ஷேர் பண்றோம் பிரெக்னன்சி பீரியட்ல இருந்தே. தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கிஃப்ட் ஃப்ரம் காட். ஸோ செல்ஃப்லெஸ்ஸாகவே நம்ம இருக்கிறதாலே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தில் 90% நம்ம ஒரு மெனோபாஸ் ரீச் பண்ணுறப்போ நம்ம வந்து இழந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம அதுக்கு அவரானோன்னா கூட பரவாயில்ல மேம். இப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஹெல்த்தை அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஒர்க் அவுட்ஸில் பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு ப்ரெக்னன்சி பீரியடில் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க டில் டெலிவரி டேட் வரைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டெலிவரிஸ் ஆர் வெரி காமன் இன் அப்ராட். இந்த ஒரு மேஜரான ரீசன்னால தான் அவங்க அந்த ஒரு சர்க்குலேஷன், டோட்டல் பாடி சர்க்குலேஷனுக்கும் ஜாயிண்ட் ஹெல்த்துக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் அவங்க கொடுக்குற நார்மல் இம்பார்ட்டன்ஸ் அதை அவங்க ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது இல்லை. இது வந்து எப்படி நம்மள ஒரு டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி வந்து நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரு 1 hour ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதோடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியுது. நம்மள அதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுக்கிறதால தான் அதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு போயிடுறோம். ஸோ அந்த இது நம்ம போகாமல் ரெகுலர் பேசிஸில் இதுவும் நம்மளுடைய ஒன் ஆஃப் த பிரைம் மோஸ்ட் டியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஹெல்த்தை நம்மளுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக அந்த ஒரு ஜாயிண்ட் நம்மளோட தேய்மானத்தையும் சரி அந்த ஜாயிண்ட்ல இருந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு இதோட சிம்பிள் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாலே மேம் நம்மளோட மசில் ஃபார்மேஷன் த்ரூ அவுட் அந்த ஏஜிங்ல இல்லை நம்மளோட அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நடக்கக்கூடிய அந்த மசில் லாஸ் அப்படிங்கிற விஷயத்த நாம இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலமா. இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு மேம். ஃபீமேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு நான் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிடுறேன், நான் அகைன் விட்டேன்னா எனக்கு மறுபடியும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுமே என்னோட வெயிட் வந்து அப்படின்னீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான். பட் இதோடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோபிக்ஸ் ஆர் வந்து ஒரு ரன்னிங் ஜாகிங்ல வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு ஜும்பா மூலமா வெயிட் லாஸ் பண்றோம், இல்ல யோகா மூலமா வெயிட் லாஸ் பண்றோம், டெஃபினெட்லி பவுன்ஸ் பேக்கிங் இருக்குமா. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிட்னஸ் சென்டர்ல நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலமா பண்ணக்கூடிய விஷயத்துக்கும் நான் சொன்ன அந்த 4 விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மேம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மசில் ஃபார்மேஷன் அந்த இடத்துல நடந்துடும். ஸோ வந்து அந்த மிச்ச 4 விஷயங்கள்லையுமே வி டோன்ட் கெட் மசில்ஸ் மேம். மசில்ஸ் கிடைக்காது, ஜஸ்ட் நம்மளுடைய ஃபேட் லாஸ் ஆகும், நமக்கு வெயிட் லாஸ் கிடைச்சிடும். ஸோ அந்த இடம் மசில் ஃபார்மேஷன் இல்லைன்னும் போது டெஃபினெட்லி அகைன் நம்ம ஒரு பழைய லைஃப் ஸ்டைலுக்கு போறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இடம் மசில் ஃபார்மேஷன் இல்லைன்னும் போது ஆட்டோமேட்டிக்லி முன்னாடி நமக்கு என்ன நடந்துச்சோ அது அகைன் நடக்கும். ஸோ இப்போ இதுவே நம்ம ஜிம்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலமா ரெடியூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது தட்ஸ் த ஒண்டர்ஃபுல் டிஃபரன்ஸ் பிட்வீன் எவ்ரி பிசிக்கல் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. யூனிக்கா ஜிம் நிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் இதுதான் மேம். அந்த ஒரு ரீசன் தான் எனக்கும் வந்து ஒரு பேஷன் கொடுத்துச்சு அந்த ஃபீல்டு மேல. ஸோ அழகா மேம் நம்ம கன்சிஸ்டண்டா போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு மசில் ஃபார்மேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மசில் ஃபார்மேஷன்ன்றது எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாலே அதுவும் ஒரு நேச்சர்ஸ் கிஃப்ட்.
நம்மளோட ஃபேட் இப்போ வந்து நம்மளோட கையில வந்து ஒரு ஃபேட் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. அதுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுக்க போறோம். ஸோ அந்த மசில் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வெயிட்ஸை லிஃப்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா மேம் அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடிய ஃபேட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் கரைஞ்சு கலோரி டெபிசிட்ல நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் டயட்ல போய் அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றப்போ ஃபேட் லாஸ் ஆகி மசில் ஃபார்ம் ஆகும் மேம். ஸோ அந்த மசில் ஃபார்ம் ஆகுது அந்த அண்டர்நீத்ல இருக்கக்கூடிய போனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். ஸோ நமக்கு ஃபியூச்சர்ல அந்த ஒரு மசிலை கரைச்சிட்டு அகைன் ஃபேட் வர்றதுக்கு அன்லஸ் நம்ம ரொம்ப ஒரு பேட் ஹேபிட்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டோம், நம்மளா தெரிஞ்சே நம்மளோட ஹெல்த்தை வந்து அழிச்சுக்கிட்டோம்னா மட்டுமே அந்த மசில் வந்து போகுமே தவிர, அதுவும் கூட ஓவர் லாங் பீரியட் மேம். உடனே அப்படிங்கிறதுல நமக்கு மற்ற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல போற மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலமா நமக்கு மசில் லாஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு மிகப்பெரிய பெனிஃபிட். நம்ம வி மஸ்ட் நீட் டு பில்ட் அவர் மசில்ஸ் மேம். ஸோ என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாயிண்ட் ஹெல்த் வந்து ப்ரிசர்வ் ஆகுது. ஏஜே வந்து கிரைட்டீரியாவே இல்லை மேம். ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ள போயிட்டோம்னாலே 70 வயசுல இருந்தோம்னா கூட நம்ம காலரை தூக்கி விட்டுட்டு எனக்கு ஏஜிங் என்னோட ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஈவன் இந்த இடத்துல நான் அட்ரஸ் பண்றேன் மேம். செலிபிரிட்டிஸ் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? செலிபிரிட்டிஸ்ல இப்போ தளபதி விஜய் எடுத்துக்கலாம், சரத்குமார் சார், அர்ஜுன் சார் எடுத்துக்கலாம். ஃபீமேல் செலிபிரிட்டிஸ் இப்போ நம்ம ஃபீமேல் பற்றி தான் பேசுகிறோங்கிறதால ஃபீமேல்ஸ்லேயே நான் சொல்கிறேன். த்ரிஷா மேம், ஸ்னேகா மேம், ஜோதிகா மேம்லாம் பாருங்க. கம்பேரிட்டிவ்லி நான் இப்போ சிம்ரன் மேம் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக அந்த மூவியில் நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சிருக்கும், அவங்களோட ஸ்கின் வந்து எவ்வளோ டோண்டாக இருந்த அவங்களோட ஃபேஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப மோசமாக இருக்கும் மேம். ஸோ நம்ம இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மெயின்டைன் பண்ணாங்க. பட் வந்து அவங்களோட ஹேபிட்ஸும் சரி, அவங்க ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ள போகலன்னு போது அவங்களோட ஏஜிங் அவங்க ஸ்கின்ல காமிச்சிருச்சு. இப்போ இதுவே நான் சொன்ன அதர் ஃபீமேல் செலிபிரிட்டிஸ் நீங்க பாருங்க, இன்னும் அவங்க க்ளோயிங் ஆறாங்க மேம். தே ஆர் ஏஜிங் லைக் அ ஃபைன் வைன். அவங்கள ஒரு கோடே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மேம் நார்மல் ஃபீமேல்ஸ் நமக்குமே பாசிபிள் தான். ஸோ எனக்கு என்னோட ஃபேஸ்ல நான் டிஃபரன்ஸ் பார்த்துருக்கேன் மேம். ஒபீஸாக இருந்தப்போ வந்து அவ்வளோ பல்கியா ஒரு மாதிரி வந்து என்ன கமெண்ட் அடிப்பாங்க, டொமேட்டோ ஃபேஸ் மாதிரி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த 98 கேஜிஸ்ல நான் இருந்தப்போ. இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா மேம், நம்ம அப்போ அவ்வளவு ஒரு பலூன் சைஸ்ல இருக்க ஃபேஸ் வந்து நமக்கு ஷ்ரிங்க் ஆகுது. டெஃபினட்டா அந்த ஷ்ரிங்கிங் வரணும் இல்லைங்களா? ஸோ அதில் நம்ம பேலன்ஸ்டு டயட். ஸோ அந்த பியூட்டி எனக்கு பிடிச்சதால தான் அந்த டயட்டீஷியன் கோர்ஸும் அதுக்கு அடிஷ்னலாகவே நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும் பண்ணி டயட் விட்டுட்டோம்னாலும் யூஸ் இல்லை மேம். டயட்டை மட்டும் எடுக்கிறோம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலனாலும் யூஸ் இல்லை. ஹேண்ட் இன் ஹேண்ட் ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கன்சிஸ்டண்டாக போகும்போது மேம், ஒரு ஸ்டெப்பாக ஏறி போகும்போது டெஃபினட்டாக நம்ம ஹைட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த ஒரு சின்ன மேஜிக் தான் கன்சிஸ்டன்சி மேம். ப்ளஸ் ஃபுட் டிசிப்ளின், ஒர்க் அவுட்ஸ் டிசிப்ளின், டெஃபினட்டாக எல்லாருமே சக்சீட் ஆகலாம். அந்த ஒரு ஜாயிண்ட் ஹெல்த்தை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஓல்டர் ஏஜ்ல நாமளும் அப்ராடுக்கு சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம கண்ட்ரி வச்சு சொன்னது இன்னும் கூட பியூட்டிஃபுல். ஏன்னா பிகாஸ் மேலே நம்ம ஊர்ல ஜிம் போனா ஒரு 6 பேக் வைக்கணும், ஒரு ஒரு மிஸ்டர் காம்படிஷன்ல இது பண்ணணும் அப்படின்னா தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஆட்டிடியூட்ல இருக்கும்போது ஒரு விமனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இவ்வளோக்கு நடுவுல எப்படி மேனேஜ் பண்றீங்க as a mother, as a doctor, இப்போ புதுசா ஜிம் ட்ரெயினர், டயட்டிஷியன், இவ்வளோ எப்படி மேனேஜ் பண்றீங்க? பிகாஸ் ஐ ஹவ் பீன் த்ரூ தட் ஜெர்னி. நான் திருப்பி போக விரும்பல. ஸோ நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஓகே மேம், கண்டிப்பா மேம். நீங்க சொன்ன மாதிரியே தான் நீங்களும் ஃபேஸ் பண்றீங்க. அதான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் ஃபீமேல்ஸ், பர்டிகுலர்லி விமன், ஒர்க்கிங் விமன். எப்படி மேனேஜ் பண்றீங்க? மேம் டெஃபினெட்லி நம்ம வந்து சிங்கிள் பர்சனாக வந்து இதை டெஃபினட்டாக மேனேஜ் பண்ண முடியாது. ஹோல் ஃபேமிலி மேம், ஈவன் மை சன், அவங்களே வந்து மார்னிங் நான் அந்த ஜிம் ட்ரெஸ் போட்டு போயிடுறேன் அப்படின்னா, அம்மா ஆல் தி பெஸ்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி என்ன வந்து அவர் சேர பண்ணுவார். ஸோ அந்த ஒரு ஹோல் ஃபேமிலி சப்போர்ட்மா. ஸோ அந்த ஒரு எனக்கு இந்த டைமில் நான் அவங்க எல்லாரையுமே தேங்க் பண்ணுறேன். ஹஸ்பண்ட், என்னோட பையன், அப்பா, அம்மா, அவங்க எல்லாருமே கொடுக்கக்கூடிய கேதரிங் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னிலையும் சரி, நான் அந்த ட்ரெயினர் கோர்ஸ் பண்ணப்பையும் இப்போ வந்து கிளினிக் ப்ளஸ் வந்து ஃபிட்னஸ் சென்டர் மேனேஜ் பண்ண முடியறது எல்லாமே பாசிபிள் நாம வித்தவுட் ஃபேமிலி 1% கூட பாசிபிள் இருந்திருக்காது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது அட்மோஸ்ட் நமக்கு வேணும் மேம். நம்ம பேஷனை, ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது வித்தவுட் தெம் நம்ம வந்து இவ்வளோ தூரம் பாசிபிள் கிடையாது. கொஞ்சம் தூரம் போகலாம், கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவர் ஃபேமிலி இஸ் அவர் அட்மோஸ்ட் பேக் போன்.
ஸோ அவங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப மெயின் மேம் இந்த ஜேர்னில எனக்கு வந்துட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஜிம் வந்து எங்க இருக்கு உங்களுக்கு? மேம் சேம் லொகேஷன் மேம். நம்ம வேல் டென்டல் கிளினிக்கு உள்ளே வந்து நம்ம அதனால தான் அந்த மாதிரி டென்டல் ஜிம் ஒரே இடத்துல ஒரே இடத்துல மேம், ஒரே இடத்துல. ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபீமேல் ஜிம் மேம். அதனால தான் அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. ப்ளஸ் நமக்கு உள்ளே மேம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மெஷின்ஸ் எல்லாமே இருக்கு. கார்டியோ மேம். இதில் இப்போ இன்னொரு ஒரு அவேர்னஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்னொரு மித் இருக்கு மேம். இப்போ வந்துட்டு அதிகமாக ஜிம்முக்கு போயிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும், அதனால வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு மித் இருக்கு மேம். இப்போ வந்துட்டு அந்த விஷயமே நான் இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேம், வெயிட் லிஃப்டிங் மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்டியோ அப்படிங்கிற விஷயத்துக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். டெஃபினெட்லி கார்டியோ அப்படிங்கிற விஷயம் மேம், நம்ம வந்து ஒரு 1 hour ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட கார்டியோவை டெஃபினட்டாக டெய்லி பேசிஸில் ½ an hour எடுக்கணும். நம்மளோட அதோட நேமே நமக்கு வந்து இன்டர்ன் சொல்லுது. ஹார்ட் ஹெல்த்துக்காக தான் நமக்கு வந்து அந்த கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் மேம். ஸோ டு மெயின்டைன் அ ப்ராப்பர் ஹெல்தி ஹார்ட் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இன்னொரு விஷயமே நம்ம ஜிம்முக்கு போகிறது. அஸ் டிஸ்கஸ்டு ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை நம்ம பார்த்துக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அதில் மேஜராக வரக்கூடிய விஷயம் நம்மளோட ஹார்ட். ஸோ அந்த ஹார்ட் ஹெல்த்தை நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க மேம். அந்த கார்டியோவோட இது ரன்னிங் தானே, வாக்கிங் தானே, இது நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை ஹெவியாக பண்ணிட்டு அவங்க வந்து கார்டியோ எடுக்கலை அப்படிங்கும்போது டெஃபினெட்லி அவங்களுடைய சர்க்குலேஷன் வந்து ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகும்போது அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நடக்கிறது அப்படிங்கிறது காமன் ஆகுது மேம். பட் நாட் ஃபார் ஆல். இப்போ வந்து நம்ம ப்ராப்பராகவே ஒரு முறைப்படி ஒர்க் அவுட்ஸ் ஒரு டைம் பண்ணுறோம், கார்டியோ முடிச்சுட்டு போகிறோம் போது டெஃபினெட்லி வராது. ஸோ தேங்க்யூ லாவண்யா, டாக்டர் லாவண்யா. உங்க கேட்ட உடனே உங்களோட டைம், இவ்வளோ ப்ரெஷியஸ் டைம், இவ்வளோ பிஸி டைம்ல நமக்காக ஒதுக்கி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், ஷேர் பண்ணிக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஓகே சொன்னீங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு கீ டேக்அவே மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? ஓகே மேம். மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தான் அகைன் நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா கூட அதை ஷேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஹேண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிங் அஸ். நான் இப்போ ஃபேமிலிக்கு சொன்ன மாதிரி தான் நீங்களுமே இப்போ எனக்கு மேம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இப்போ எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக என்னால் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் மேம். ஸோ இது எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே டெஃபினட்டாக ரீச் ஆகணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மேம் டேக் அவே அப்படிங்கிற விஷயத்தில் நான் சொல்கிறேன் மேம். டெஃபினெட்லி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்றதா. எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லாருமே டிசர்விங். ஸோ நம்ம வந்து ஒரு அன்ஹெல்தி ஃப்ரீ சொசைட்டிக்கு நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னாலே மேம் டெஃபினெட்லி சக்ஸஸ் மேம். நான் இப்போ பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைங்கள்லேருந்து ஒரு டயபெட்டிக்கு அவங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே மேம் கியூரபிளாக இருக்கக்கூடிய விஷயத்த நாம ஏன் பண்ணக்கூடாதுன்றது தான். ஸோ அதை வந்து நமக்கு ஒன்றும் ரீச் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லை மேம். ஆல் கேன் டூ, ஆல் ஆர் டிசர்விங் டு டூ இட். அதனால வந்து நம்ம போய் எடுத்தோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸை இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதில் மெயினாக ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேல்ஸ் எப்படியுமே அவங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் தான் இருக்காங்க. நம்ம தான் ஃபேமிலி ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுல ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு போக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆல்சோ இதோட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, நம்மளோட மென்டல் பீஸ், நம்மளோட டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு உங்களோட ஸ்வெட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்களா, அந்த ஒரு ஸ்வெட் வர்றதா இருக்கட்டும், உங்களால் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அந்த ஒரு மென்டல் பீஸ்க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் அன்ஸ்டாப்பபிள் ஆகிடுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளை வந்து பீட் பண்ணவே முடியாது. ஒரு டெசிஷன் மேக்கிங்லேருந்து நம்ம பேசுறது, ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளை சரி பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்தேன், இப்போ எனக்கு நானே வந்து என்னை மாற்றிக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே அந்த ஒர்க் அவுட்ஸ் கொடுத்த மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் தான். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபீமேல்ஸுக்கு மெயின்லி சுவர் இருந்தால்தான் சித்திரம்ங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு நம்ம இருந்தால் தான் கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாரையுமே டேக் கேர் பண்ணி ப்ராப்பராக அவங்கள ஹெல்த்தியான லைஃபுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு நம்மளை டெஃபினட்டாக செல்ஃப் கேர் எடுக்கிறது செல்ஃபிஷ் கிடையாது. எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்காக நம்மளை நம்ம தயார்படுத்திக்க போகிறோம் ஃபார் லாங் ரன். ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. ஸோ அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் திஸ் எக்கோஸ் வித்தின் வித் டாக்டர் நிலா. உங்களோட எக்கோஸ் ரொம்ப அழகா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹோப் நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், டயட்டிங் எல்லாத்தையும் தன்னைத்தானே கேர் எடுத்துக்க கண்டிப்பா எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. எவ்ரி ஒன் வில் பிகம் அன்ஸ்டாப்பபிள்.
சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச் மேம். தேங்க்யூ மேம்.